ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி 2022 கொஷின் பேப்பர் எடுத்து தமிழில் 15 கொஷின் பேப்பர் வித் புக் ப்ரூஃபோடு பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி நெக்ஸ்ட்டு 15 கொஷின் 16லேருந்து 30 வரைக்கும் இருக்கக்கூடிய கேள்விகளோட புக் ப்ரூஃப், புக்கில் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ப்ரூஃபோடு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோஸ்லேயும் நம்ம புக் ப்ரூஃபோட கொஷின்ஸ் பார்த்துருப்போம். லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இது வந்து அதனுடைய கண்டினியூவேஷனாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டினியூவேஷனாக உங்களுக்கு ப்ராப்பராக வரும். ஸோ இப்போது நம்ம 16th கொஷின்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், எந்தெந்த கொஷின் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோமோ அந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு நம்ம புக் ப்ரூஃப் காட்டி அந்த கொஷினை நம்ம பார்த்துருப்போம் டீப்பாக. ஸோ வாங்க இந்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய 15 கொஷினை கண்டினியூ பண்ணலாம். ஸோ பாருங்கள், இன்றைக்கி 16வது கேள்வியிலேருந்து நம்ம தொடங்கலாம். கரி என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. நம்மக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, கரி இந்த சொல்லுக்கான தவறான பொருளை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான தவறான பொருள் என்ன அப்படின்னா இறைச்சி. இந்த ரீ கரி, இந்த ரீ போட்டால் தான் நம்ம இந்த இறைச்சி வரும். இந்த ரீ வந்தது கரி, இந்த ரீ வந்தது அப்படின்னா இதெல்லாம் தான் இதற்கான சரியான பொருள். யானை, கருமை, அடுப்புக்கறி இதெல்லாம் தான் வந்து நம்ம இந்த ரீ பயன்படுத்துவோம். இந்த ரீ வந்து நம்ம பயன்படுத்த மாட்டோம். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். 8th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் படைவேழம் அப்படிங்கிற லெசன்லேருந்து நமக்கு இதை கேட்டிருக்காங்க. படைவேழம் அப்படிங்கிற லெசனில் இதில் சொற்பொருளில் கொடுத்துருப்பாங்க. அதை நான் உங்களுக்கு ப்ரூஃபாகவே இங்கே இப்போ காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க கரி அப்படின்னா யானை. கரி, யானை. நமக்கு எக்ஸாம் கொஷின் பேப்பரில் கூட 2 ஆப்ஷன் சேர்த்து கொடுத்துருந்தாங்க. அடுப்பு கறி, இன்னொன்று கருமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இங்கே நமக்கு இதுக்கு ஒரு சொற்பொருள் கொடுத்துருக்காங்க, கரி அப்படின்னா யானை. ஸோ இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் படைவேழம் அப்படிங்கிற லெசனில் இருக்குது. இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அகர வரிசைப்படுத்துக. இதெல்லாம் வந்து இலக்கணம் பகுதி. நம்ம என்ன தான் புக் ப்ரூஃப் பார்த்தாலும் இதெல்லாம் வந்து நம்ம மனப்பாடம் பண்ண முடியாது. மனப்பாடம் பண்ண முடியாமல் நம்ம இதில் புரிஞ்சிக்கிட்டால் தான் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இப்போ வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி 2025 எக்ஸாம்லேயே இதில் அகர வரிசைப்படுத்துகையிலேருந்து 2 to 3 கொஷின் வந்து நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ அப்போ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குது. பாருங்கள், இது வந்து அழகுணர்ச்சி, ஆரம், இரண்டல்ல, ஈசன் இந்த மாதிரி அகர வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் ஒரு சொல்லுலேயும் இருக்கக்கூடிய முதல் எழுத்தை பாருங்கள். இங்கே பாருங்கள், அழகு அ, அடுத்தது ஆரம் ஈ, இரண்டல்ல, அடுத்தது ஈசன். அப்போது நமக்கு அகர வரிசைப்படி தான் இருக்குது. ஆ, ஆ, இ, இ இந்த மாதிரி ஆர்டரில் அகர வரிசைப்படி தான் இருக்குது. அப்போது பி தான் சரியான விடை. மற்றதெல்லாம் பாருங்கள், ஃபஸ்ட்லேயே ஆரம் அப்படின்னு 2வதாக வரக்கூடிய உயிர் எடுத்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தப்பு. நமக்கு அகர வரிசைப்படி சரியாக உள்ளது ஆப்ஷன் பி. ஸோ இதுதான் வந்து சரியான விடை, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 18. இதுவும் அகர வரிசைப்படி சீர் செய்கை. இதுதான், இது வந்து பா வரிசை கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு பா வரிசை தெரியணும். பா வரிசைப்படி நமக்கு இங்கே கேட்டிருக்காங்க. ப, பா, பி, பி இந்த வரிசையில் வந்து நமக்கு வரும். அப்போ படாகம், பாம்பு, பிடில். நம்ம ஃபஸ்ட்டு இந்த 3 இது வந்து கரெக்டாக இருந்தாலே அடுத்தது இந்த 1 தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ண முடியும். பாருங்கள், படாகம் பா வரிசையில் பாக்கு அடுத்தது தான் பா வரும், அடுத்தது பி வரும். ஸோ அப்போ இது வந்து சரியாக இருக்குது. இதை வச்சு நம்மளால் ஆன்சர் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், பேரியாழ் இது வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது, இது வராது. அதேமாதிரி இங்கே பாருங்கள், பிடில் பி வந்து ஃபஸ்ட்டில் வந்திருக்கு, வராது. அகர வரிசைப்படி நமக்கு இந்த மாதிரி வரிசையில் தான் வரணும். அப்போது இதுதான் வந்து நமக்கு சரியான விடை, ஆப்ஷன் சி. அடுத்தது 19. இதுவும் அகர வரிசைப்படி எழுதுக தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், மாவரிசை. மாவரிசையில் நமக்கு கேட்டிருக்காங்க. மனத்துயிர், மீமிசை, முன்னீர், மேடு பள்ளம், மொழிபெயர்ப்பு.
இதுதான் வந்து சரியானது. மா மா, மீ, அடுத்தது மூ, மே மே, அடுத்தது இதுதான் மே மே, நெடில் மே வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து சரியாக வரும். அப்போது ஆப்ஷன் ஏ, மா வரிசையில் நமக்கு இந்த அகரவரிசைப்படி எடுத்து எழுதுக அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ. அதே மாதிரி இங்கே மீமிசை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்ன இலக்கணத்தில் வரும் அப்படின்னா, இதில் மீமிசை அப்படிங்கிறது என்ன இலக்கண குறிப்பில் வரும் அப்படின்னா, ஒரு பொருட்பன்மொழி. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு கொஷின் படிக்கிறோம் அப்படின்னா அதிலேருந்து இதை மாதிரி வந்து நமக்கு கேட்டால் கூட நம்ம இதையும் ஆன்சர் வந்து பண்ணலாம். ஸோ ஒரு பொருட்பன்மொழி, ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை பார்த்துக்கோங்க. இந்த அகரவரிசை படுத்துதலில் இதுக்கு வந்து சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது 20வது கொஷினை பாருங்கள். கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக. நம்ம இது வரைக்குமே 4 அகரவரிசைப்படுத்துக கொஷின் பார்த்துட்டோம். ஸோ அப்போது இது வந்து ரொம்பவே முக்கியமானது, இம்பார்ட்டண்ட்டான ஒரு இலக்கண பகுதி. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து வா வரிசை. வா வா, வி வி. இதில் பாருங்கள் வாழ்க்கை, வா வந்திருக்கு. ஸோ இப்போ வா இங்கே இருக்கான்னு பார்க்கணும். இந்த கொடுத்துருக்கிற இந்த வரிசையில் வா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். வா இல்லை. அதுக்கு அடுத்தது அது இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்தது இருக்கா, வா இருக்கான்னு பார்க்கணும். வா இருக்குது. ஸோ அப்போது இது வந்து கரெக்டு. அடுத்தது வி, வி இல்லை, வி கொடுத்துருக்காங்க, வீடு பேர். ஸோ அடுத்தது வெகுளாமை, வேப்பிலை. வேக்கு அடுத்தது தானே வே வரும். வே வை, இதெல்லாம் இது மூணும் கரெக்டாக இருக்குது. ஸோ அப்போது நமக்கு ஆப்ஷன் டி. இது வந்து உங்களுக்கு இன்னும் தெளிவாக வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். இதை வந்து நம்ம ஒரு வீடியோவாகவே மேக் பண்ணலாம். ஸோ 20க்கு ஆப்ஷன் டி. அடுத்தது 21. குறிஞ்சி நகர் எங்கே இருக்கிறது? இந்த வழியாக செல்லுங்கள் என்று விடையளிப்பது என்ன விடை? இது வந்து வினா விடை அப்படிங்கிற இலக்கண பகுதியிலேருந்து நமக்கு இது ஒரு லெசனாகவே இருக்கும், வினா விடை அப்படின்ட்டு. இது வந்து நமக்கு 10th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கு ப்ளஸ்ஸு ஓல்டு புக் 2 புக்லேயுமே வந்து இது இருக்குது. அதனால் இதில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ், நியூ புக்கு ப்ளஸ் ஓல்டு புக்கில் இருக்கிற எல்லா எக்ஸாம்பிள்ஸையும் படிச்சிருங்க. நம்ம எந்த கொஷின் கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். இந்த கொஷின் குறிஞ்சி நகர் எங்கே இருக்கிறது, இந்த எக்ஸாம்பிள் வந்து நான் புக்கில் எங்கேயும் எனக்கு பார்த்த மாதிரி தெரியல. நீங்கள் எங்கேயாவது புக்கில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படின்னு. குறிஞ்சி நகர் எங்கே இருக்கிறது, இந்த வழியாக செல்லுங்கள், இந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழியை நம்ம சுட்டி காட்டி சொல்கிறோம். அதனால் இது சுட்டு விடை. ஒரு விஷயத்தை சுட்டி காட்டி இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்னு அதை பாயிண்ட் பண்ணி சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து சுட்டு விடை அப்படின்னு அர்த்தம். இதுக்கான ஆன்சர் சுட்டு விடை. குறிஞ்சி நகர் எங்கே இருக்கிறது, இந்த வழியாக செல்லுங்கள் என்று விடையளிப்பது சுட்டு விடை. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் சி. அடுத்தது 22. வெளிப்படை விடைகளை கண்டறிக. சுட்டு மறை நேர், இதை 3 தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெளிப்படை விடைகள். இதுவும் நமக்கு அந்த வினா விடை அந்த பகுதியிலேருந்து இலக்கணத்துலேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது 10th நியூ புக்கில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. விடை வகைகள் அதில் வந்து இதுக்கான இதை வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து புக் ப்ரூஃபாக பார்க்கலாம் வாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல் 3 வகையும் நேரடி விடைகளாக இருப்பதால் வெளிப்படை விடைகள் எனவும். வெளிப்படை விடைகள் முதல் 3 வகையும் நேரடி விடையாக இருப்பதால் வெளிப்படை விடைகள். அது என்னென்ன விடை அப்படின்னா சுட்டு, மறைவிடை, நேர்விடை. மொத்தம் விடை வகை வந்து 8 வகை. அதில் முதல் 3 வகையை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வெளிப்படை விடைகள். அந்த முதல் 3 விடைகள் என்னென்ன? சுட்டு, மறை, நேர். இந்த 3 தான் வந்து வெளிப்படை விடைகள். இதை தான் நமக்கு அங்கே கொஷினில் கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வெளிப்படை விடைகளை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம அங்கே சொன்னோம் முதல் 3 சுட்டு, மறை, நேர். இந்த 3 தான் வந்து வெளிப்படை விடைகள். ஸோ இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதியிலேருந்து கேட்ட கொஷின். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு 23. விடைக்கேற்ற வினாவை எழுதுதல்.
சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் என்றும் குடிமக்கள் காப்பியம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதுக்கு நமக்கு இங்கே ஆன்சர் கொடுத்துட்டாங்க. நம்ம இதுக்கேற்ற கொஷின் ஃபார்ம் பண்ணோம். சிலப்பதிகாரம் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது? இதுதான் சரியான வினா வகை. எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது அப்படின்னா இதுக்கான ஆன்சர் கொடுக்குது. மேலே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் முத்தமிழ் காப்பியம் என்றும் குடிமக்கள் காப்பியம் என்றும் அழைக்கப்படுகிறது. அப்போது இதுதான் சரியான வினா வகை. நெக்ஸ்ட் கொஷின், இதுவும் அதே தான். கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். அப்போ இதுக்கான சரியான வினா வகை என்ன அப்படின்னா இதுதான். கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? கரகாட்டத்தை கும்பாட்டம் குடக்கூத்து என்பது தான் இதனுடைய வேறு பெயர்கள். ஸோ இதுக்கு சரியான வினா ஆப்ஷன் டி, கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை. இதுவும் எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய 10th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கிலேருந்து கேட்ட கொஷின் தான் இது. ஆனால் லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு பேசிக் நாலேஜ் இருந்தாலே போதும், ஆன்சர் பண்ணிடலாம். இதெல்லாம் படிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்கணுன்றதுக்காக கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், 25 சரியான கலை சொல்லை கண்டறிக. கான்ஃபிடென்ஸ் நம்பிக்கை. இது நமக்கு தெரியும். கான்ஃபிடென்ஸ் அப்படின்னா தமிழில் நம்பிக்கை அப்படின்னு அர்த்தம். இது எங்கேருந்து நம்ம கேட்டிருக்காங்க அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்கக்கூடிய கலை சொல்லாக்கம் தருக, அதிலிருந்து தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அதையும் நம்ம பார்த்துடலாம். புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலை சொல் அறிவோம். ஸோ இது 8th ஸ்டாண்டர்ட் புக்கு, நியூ புக்கு. இதிலேருந்து தான் கேட்டிருக்காங்க. நம்பிக்கை, கான்ஃபிடென்ஸ். அப்படியே இதை தான் நமக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்க. நம்பிக்கை அப்படின்னா கான்ஃபிடென்ஸ். ஸோ நமக்கு 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து கேட்ட கொஷின் அது. இதையும் பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இருக்கிற இந்த அப்ஜெக்டிவ், அக்ரிமெண்ட், கான்ஸ்டியூஷன், இதுக்கான சரியான கலை சொல்லாக்கம் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. அடுத்தது 26 விடை வகைகள். கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல் எவ்வகை விடை? கடைத்தெரு எங்கே இருக்குது அப்படின்னா இப்பக்கத்தில் உள்ளது, இந்த பக்கத்தில் உள்ளது என கூறுவது எவ்வகை விடை அப்படின்னு கேட்டிருக்காங்க. லாஸ்ட்டாக ஒரு கொஷின் பார்த்தோம், இதே மாதிரி அதே சேம் விடை வகை தான் இங்கே கேட்டிருக்காங்க. சுட்டு விடை. கடத்தெரு எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சுட்டி காட்டி சொல்கிறது. ஸோ இது சுட்டு விடை. இது எங்கே இருக்குது அப்படின்னா புக்கில் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. வினா விடை வகைகள் அந்த லெசனில் தான் இதுக்கான எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ அதையும் நம்ம புக்கில் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விடை வகை இதிலே தான் முன்ன நமக்கு இது கேட்டிருந்தாங்க. வெளிப்படை விடைகள் நம்ம பார்த்தோம், சுட்டு, மறை, நேர். அதே இடத்துல இருந்து தான் நமக்கு கேட்டிருக்காங்க. சுட்டு விடை இதில் இருக்குது பாருங்கள். எக்ஸாம்பிள், கடைத்தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல். இதை தான் எடுத்து என்ன விடை, என்ன வகை விடை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எதுக்கு கீழே வருது? சுட்டு விடை. இது நமக்கு 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிற கொஷின் இது. ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் 10ஆம் வகுப்பு 10th ஸ்டாண்டர்ட் புக்கிலேருந்து நிறைய ஒரே பகுதியிலேருந்து நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் 10th புக்கை நல்லா படிச்சுக்கோங்க. ஒரு தடவைக்கு 4 தடவை கூட 10th புக்கில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதிகள் எல்லாத்தையும் படிக்கிறது நல்லது. ஸோ அதனால் 10th புக்கை மறக்காமல் படிச்சிருங்க, ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க அடிக்கடி. நம்ம நெக்ஸ்ட் கொஷினுக்கு போயிடலாம். அடுத்தது பாருங்கள், பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக. என் நண்பன் வானூர்தியில் பயணம் செய்தான். இதுதான் கரெக்டு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் என் நண்பன் ஏரோப்ளேனில் இந்த மாதிரி வராது. ஏரோப்ளேன் அப்படிங்கிறது பிறமொழி சொல் கலந்தது, அதனால் இது வராது. முக்கியஸ்தர் இதுவும் வராது. அடுத்தது என் நண்பன் ரயிலில் பயணம் செய்தான், இதுவும் நமக்கு வராது. நமக்கு பிறமொழி சொல் கலவாத சொல் அப்படின்னா இதுதான். என் நண்பன் வானூர்தியில் பயணம் செய்தான். வானூர்தி அப்படிங்கிறது தான் இங்கே நமக்கு ஹைலைட்டான ஒரு வேர்டு. வானூர்தி அப்படின்னா தமிழில் ஏரோப்ளேன், அதை தான் நம்ம வானூர்தி அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் நமக்கு கரெக்டான சரியான விடை.
ஆப்ஷன் பி நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அதே தான், பிறமொழி சொல் கலவாத தொடரை எடுத்து எழுதுக. ராமநாதபுரம் சமஸ்தானம் பெரியது. சமஸ்தானம் அப்படிங்கிறது பிறமொழி சொல். வானூர்தி ஒரு அறிவியலாக்கம். வானூர்தி ஒரு அறிவியலாக்கம். ஸோ இதுதான் கரெக்ட், ஆப்ஷன் பி. திருவிழாவிற்கு முக்கியஸ்தர்கள் வந்துள்ளனர். முக்கியஸ்தர்கள் அப்படிங்கிறது வராது, பிறமொழி சொல். அதேமாதிரி இங்கே பாருங்கள், ஷாப்பிங் மால். ஷாப்பிங் மால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பிறமொழி சொல். அப்போ நமக்கு பிறமொழி சொல் கலப்பு இல்லாமல் இருக்கிறது ஆப்ஷன் பி, வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம். அடுத்தது 29. இது வந்து வட்டார வழக்கு சொற்கள். இதிலிருந்து கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஷின். நம்ம வந்து ஒரு மாவட்டத்துலேயும் ஒரு மாதிரியான வழக்கில் பேசுவோம் நம்மளுடைய மொழியை. ஸோ அதுதான், கீது அப்படின்னா இருக்கிறது. அடுத்தது இலை அப்படின்னா இலை. அடுத்தது உலகம் அப்படின்னா உலகம். சாப்பிட்டான் அப்படின்னா சாப்பிட்டான். நம்மளுடைய சென்னை மக்கள் அந்த மாதிரி அந்த இடத்துலேருந்து பேசக்கூடிய அந்த ஸ்லாங், இதெல்லாம் தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க வட்டார வழக்கு சொற்கள் மாதிரி. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்ம பேசிக்காகவே நம்ம மக்கள் பேசுகிறத வச்சு பண்ணக்கூடிய ஆன்சர் தான். ஸோ ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிவிட்டு போயிடலாம் அந்த மாதிரியான கொஷினுக்கெலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் போயிடலாம். அடுத்தது 30வது கொஷின் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எழுத்து வழக்கு தொடரை தேர்ந்தெடு. இதுதான் நமக்கு கடைசியான ஒரு கொஷின் 30. இதோடு நம்ம முடிச்சுருவோம். அடுத்தது நம்ம நாளைக்கு பார்க்கலாம். புக் ப்ரூஃபோட அடுத்து இருக்கிற கொஷின்லாம் நாளைக்கு நம்ம பார்ப்போம். எழுத்து வழக்கு தொடரை தேர்ந்தெடு. எழுத்து வழக்கு அப்படின்னா என்ன? நம்ம எழுதும்போது ஒரு மாதிரி எழுதுவோம், பேசும்போது நம்ம வேறு மாதிரி பேசுவோம். ஸோ அதுதான் எழுத்து வழக்கு, பேச்சு வழக்கு. இங்கே பாருங்கள், ரொம்ப தொலைவிலிருந்து வருகிறேன், ரொம்ப தொலைவிலேருந்து வாரேன். இதெல்லாம் நம்ம பேசுகிறது. நம்ம பேசும்போது இப்படி பேசுவோம், ஆனால் எழுதும்போது அப்படியே எழுதுவோம், ரொம்ப தொலைவிலேருந்து வரேன் அப்படி எழுத மாட்டோம். இங்கே பாருங்கள், அதிக தொலைவிலிருந்து வருகிறேன். இதுதான் வந்து சரியான விடை. அப்போ எழுத்து வழக்கப்படி இதுதான் கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் ஏ, அதிக தொலைவிலிருந்து வருகிறேன். இதுதான் நம்மளுடைய கரெக்டான ஆப்ஷன். ஸோ இதோடு வந்து நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் அடுத்து இருக்கக்கூடிய கொஷின்ஸ், ரிமைனிங் 30 கொஷின்ஸ் பார்ப்போம். இதுக்கான புக் ப்ரூஃபோட அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். இது வரைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தாராளமாக அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.